எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் தீய சக்திகளை விரட்டி அடிக்கும் வெள்ளருக்கு அரைஞான் கொடி பற்றி பார்க்க போகிறோம். வெள்ளருக்கு அரைஞான் கொடி பற்றி சிலர் கேள்விப்பட்டு இருக்கலாம், சிலர் கேள்விப்படாமல் இருக்கலாம். பழைய காலத்து மனிதர்கள் எல்லாம் வெள்ளருக்கு அரைஞான் கொடின்னா புரியும் அவங்களுக்கு. அதை கட்டிக்கிட்டு வந்தாங்க. அதனால் பல நன்மைகள் இருப்பதாக கருதினார்கள். இன்றைக்கு கூட வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா தன்னுடைய பேரன் பேத்திக்கு அரைஞாங்கொடி கட்டணும் அப்படின்னு வரும்பொழுது வெள்ளருக்கு அரைஞாங்கொடி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் அவர்கள் என்ன நம்பினாங்கன்னா பில்லி, சூனியம், ஏவல், அப்புறம் அச்சுறுத்தக்கூடிய பல விஷயங்கள் எல்லாம் அந்த குழந்தையை சீக்கிரத்தில் வந்து அடையாது அப்படின்னு நினச்சாங்க. அதனால தான் வெள்ளருக்கு அரைஞாங்கொடியை வாங்கி தன்னுடைய பேரன் பேத்திகளுக்கு பாதுகாப்பு அரணாக இடுப்பில் கட்டிக்கிட்டு வந்தாங்க. இப்போது காலப்போக்கில் வெள்ளருக்கு அரைஞாங்கொடி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு கருப்பு கயிறு, சிகப்பு கயிறு கட்டுறாங்க. அதுவும் கட்டலாம், அதெல்லாம் திருஷ்டிக்காக கட்டக்கூடியது. அப்படி கட்டினால் கூட தீய சக்திகள் அணுகாது. ஆனால் குழந்தைகள் என்று வரும்பொழுது இந்த வெள்ளருக்கு அரைஞாங்கொடி கட்டணும்னா துஷ்ட சக்திகள் வராது. குழந்தைகள் தூக்கத்தில் தன்னை அறியாமலேயே அழுவாங்க, காரணம் இல்லாமல் அழுவாங்க, அப்புறம் பயந்துக்கிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மிரட்சியோடு பார்த்து அழுவாங்கல்ல. அப்பேற்பட்டவர்களுக்கு திருஷ்டி வராமல் இருக்கவும், கனவுல தீய சக்திகள் அச்சுறுத்தாமல் இருக்கவும் இது போன்ற வெள்ளருக்கு அரைஞாங்கொடியை கட்டுவாங்க. இந்த வெள்ளருக்க வீட்டில் வளர்க்கலாமா வேண்டாமான்னே நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை பற்றி நான் தனிப்பதிவாக கொடுக்குறேன். எருக்கஞ்செடினாலே அது விஷமானது, வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? ஆனால் அந்த வெள்ளருக்கு இலைகளை வைத்து நம்ம முன்னோர்கள் விளக்கேற்றிருக்காங்க. அந்த வெள்ளருக்கு இலை திரி கூட நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரத்தில் ஏற்பாடு செய்து தர்றேன். அந்த வெள்ளருக்கு இலை திரியை ஏற்றினால் துஷ்ட தேவதைகள் நம்ம வீட்டுக்குள்ளே வராதுன்றதுக்காக ஏற்றிக்கிட்டு வந்தாங்க. அதாவது நம்ம மெயின் விளக்கில் பஞ்சால் செய்த திரியோ இல்லை நூலால் செய்த திரையோ போட்ட பின்னாடி கூடுதலாக ஒரு விளக்கு வைத்து இந்த வெள்ளருக்கு திரியும் ஏற்றிக்கிட்டு வந்தாங்க. பல திரிகளை பயன்படுத்தினார்கள். அதற்கு தனிப்பதிவாகவே கொடுத்துருக்கேன் இல்லையா? அது நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த பிறந்த குழந்தைய கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். நமக்கு இருக்கின்ற இதய துடிப்பை காட்டிலும் அந்த பிறந்த குழந்தைக்கு இதய துடிப்பு வேகமாக இருக்கும். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு உறுப்பாக உடம்புல வளருது இல்லையா? அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்காக அது போகும் பொழுது அந்த இதய துடிப்பு சீராக இல்லாமல் அதிவேகமாகத்தான் இருக்கும். அதற்காக பயப்படாதீங்க. ஏன்னா அது அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்காக போகிறதுனால தான் அப்படி ஏற்படும். இப்படி அதிகமாக இருக்கின்ற இதய துடிப்பை சீராக வைப்பதற்காகத்தான் குழந்தைகளுக்கு இடுப்பில் அரைஞாங்கொடி கட்டுவாங்க. இதில் நீங்கள் கருப்பு கயிறில் கூட கட்டலாம், சிகப்பு கயிறில் கூட கட்டலாம். நமக்கு துஷ்ட தேவதைகள், துஷ்ட சக்திகள் எதுவுமே நம்ம குழந்தைய அண்டக்கூடாது, இல்லை நமக்கே பெரியவங்களுக்கே அண்டக்கூடாதுன்னு நினச்சா பெரியவங்க கூட இந்த வெள்ளருக்கு அரைஞாங்கொடியை கட்டலாம். ஆனால் பெரியவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அரைஞாங்கொடி பத்தாது. இரண்டாக அதை கட்டிட்டு கட்ட முடிஞ்சால் கட்டலாம், இல்லை கோர்த்து கட்டணுன்னா கூட கட்டிக்கலாம். இப்போ நிறைய பேர் பெரியவங்க பயப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது கட்டிக்கலாம். அந்த இதய துடிப்பை சீராக வைத்து மற்ற உறுப்புகளும் சீராக வளரணும் அப்படின்றதுக்காக இந்த அரைஞாங்கொடியை இடுப்பில் குழந்தைங்களுக்கு கட்டினாங்க. ஏன் இடுப்பில் கட்டுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மிகவும் அருகில், அதாவது தோலுக்கு மிகவும் அருகில் இருப்பது பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் தான். அப்போது அந்த நரம்புகள் சரியான முறையில் பாதுகாக்கப்படணும், இதய துடிப்பு சரியாக இருக்கணுன்றதுக்காக இடுப்பில் அரைஞாங்கொடி, அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கு வெள்ளருக்கு அரைஞாங்கொடியை கட்டுனாங்க. இந்த வெள்ளருக்கு செடியிலிருந்து நடுப்பகுதியிலிருந்து நார் எடுத்து அதால் செய்யப்பட்டது. இதை குழந்தைகள் நலன் கருதி கட்டிக்கிட்டு வந்தாங்க. பெரியவங்க கட்டலாமா அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து கட்டிக்கோங்க, இல்லைன்னா கருப்பு கயிறு, சிகப்பு கயிறு அதுவே போதுமானது. நான் ஏற்கனவே அரைஞாங்கொடி ஏன் கட்டணும் இடுப்பில் அப்படின்றதுக்காக அறிவியல் காரணமும் ஆன்மீக ரீதியாகவும் காரணங்கள் கொண்டு பதிவு கொடுத்துருக்கேன். ரொம்ப நாள் முன்னாடி கொடுத்துருக்கேன். நம்ம குடலிறக்கம் ஆகாமல் இருக்க, என்ன இந்த ஹிரண்யா போன்ற குடலிறக்கம் நோயெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தடுப்பதற்காகத்தான் அரைஞாங்கொடியை கட்டினாங்கன்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் சொல்லியிருக்கேன். அந்த பதிவை நீங்கள் தேடி போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஒரு அரைஞாங்கொடி கட்டினாங்க,
இல்லை மூக்குத்துனாங்க, தாயத்து போட்டுக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்து பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் மூட நம்பிக்கை, தேவையில்லாமல் நம்ம பெரியவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க, இப்போ விஞ்ஞானம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, இதெல்லாம் கட்டிக்கிட்டு தெரியணுமா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. காது குத்தணுமா, மூக்கு குத்தணுமா, கையில் வளையல் போடணுமா, இல்லை மோதிரம் போடணுமா, மெட்டி போடணுமா, தாலி கட்டிக்கணுமா, இது போல் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம முன்னோர்களால் பெரியவர்களால் சொல்லப்பட்ட அனைத்திற்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா அறிவியலும் இருக்கிறது, ஆன்மீகமும் இருக்குது. நம்ம முன்னோர்களுக்கு அறிவியல் தெரியாமையா சொல்லியிருக்காங்க, அனைத்தும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்ந்து அனுபவித்த காரணத்தினால்தான் சொல்லியிருக்காங்க. அது அறிவியலாக சொல்லாமல் ஆன்மீகமாக சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு இது விஞ்ஞானம், சயின்ஸ், இது சயின்ஸில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுவும் தப்பில்லை, இதுவும் தப்பில்லை. அதை எப்படியோ நம்ம நல்லது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்தணுன்னா நல்லா வாழுவோம் இல்லையா? அதனால் இந்த வெள்ளருக்கு அரைஞாங்கொடி கிடச்சிதுன்னா வாங்கி உங்கள் பிள்ளைங்களுக்கு கட்டி விடுங்க. அது ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். கிடைக்காதவர்கள் என்ன பண்ணுங்க, நம்ம viha.online கிடைக்குது. இப்போது viha.online என்ன அப்படின்னு புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் கேட்கலாம். கூகுளுக்கு போங்க, www.viha.online. தம்ப்நெயில்ல ஸ்பெல்லிங் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதை பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அங்கே மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் வெள்ளருக்கு அரைஞாங்கொடி அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் சர்ச் பகுதியில். இல்லைன்னா நிறைய பொருள்கள் இருக்குது, நேரம் இருந்துச்சுன்னா நிதானமாக பாருங்கள், வேணும்னா வாங்கிக்கலாம், தேவையில்லைன்னா கூட ஒரு கிளான்ஸ் போய் பாருங்கள். எல்லாம் ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ், வாங்கினவர்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு நல்ல ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நேரில் வந்து வாங்கிக்கோங்க. இந்த ஆன்லைனில் வாங்க முடியாதவங்க, எங்களுடைய ஆஃப்லைன் ஸ்டோருக்கு கிளைகள் எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் யாராவது என் பேரை சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா அதற்கு காரணம் பொறுப்பு நான் கிடையாது, அதில் ஜாக்கிரதையாக இருங்க. அப்புறம் ஃபோன் மூலமாக ஆர்டர் எடுக்கிறது கிடையாது. அக்கௌண்ட் நம்பர் தர்றோம், நீங்கள் போடுங்க, அனிதா மேடமுடைய ப்ராடக்ட் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதையும் நம்ப வேண்டாம், அப்படின்னு நாங்கள் ஆர்டர் எடுக்கிறது கிடையாது. சரி, இப்போது நம்ம viha.online இருக்கக்கூடிய வெள்ளருக்கு அரைஞாங்கொடி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நம்ம viha.online இருக்கக்கூடிய எருக்கஞ்செடியோட அரைஞாங்கொடி. இது குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ பெரியவங்க கட்டணும்னு நினச்சிங்கன்னா இதே 2-3 சேர்த்துக்கோங்க. இல்லை எங்களுக்கு கையில் கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு கருதி கையில் கூட இது கட்டிக்கலாம். வெள்ளருக்கு அரைஞாங்கொடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.